தம்பி மகேஷ சின்ன வயசுல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மன்னிக்கணும், குழந்தை வயசுல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பல்விக்கல்வித்துறை அமைச்சரா லட்சக்கணக்கான மாணவர்களை, இளைஞர்களை கல்வியாலையும் அறிவாற்றலாலையும் முன்னேற வச்சு அவங்க வளர்றதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய பொறுப்புல பல்வி கல்வித்துறை செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. எனவே சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புறேன். கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை நீக்க நாம கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். அந்த முன்னெடுப்புகளால 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு. இந்த திட்டத்தின நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுக்களை பெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, கற்றல் மற்றும் பயிற்றுவித்தலை எளிமையாக்க, நவீனமாக்க 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்புகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். மாணவர்களுடைய திறமைகள் அடையாளம் காட்ட கலை திருவிழா, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா, பன்னாட்டு புத்தக திருவிழா, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளியுலக அனுபவம் கிடைக்க வெளிநாட்டு பயணங்கள் என அவர் செஞ்சிட்டு வர பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தம்பி அன்பில் மகேஷோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா, என்னுடைய ஆரோக்கிய நண்பன், அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொன்ன சாதனைகளுடைய மணிமகுடமாகத்தான் இப்போ சாரண இயக்கத்தோட வைர விழா நிகழ்வு நடைபெறுது. ஜம்போரி எனப்படும் பெருந்திரள் அணியா நடைபெற்று வருது. இன்னும் சிறப்பா தமிழக தலைவர் கலைஞர்களுடைய 100ஆண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுது. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருது. இந்த புகழ் இந்திய புகழ், இன்னும் சொன்னா உலக புகழ். சாரணியர் இயக்கம் உலகளவிலான இளைஞர்களுடைய இயக்கங்களை ஒன்னாகவும் உலக பிற இயக்கங்கள ஒன்னாகவும் இருக்கு. இந்தியா முழுக்க 80 லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 12 லட்சம் மாணவர்கள். 8ல் ஒரு பங்கு நாம இருக்கோம். எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க பங்கு வச்சிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக, உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக, ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக, ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு. உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளமடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா நாளைய குடிமக்களான இளைய தலைமுறை கிட்ட சமூக சேவை செய்தல், உற்று நோக்குதல், அறிவுத்திறனை வளர்த்தல் போன்ற பல்வேறு திறன் வளர்ப்புலையும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது.